எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு சம்பா கோதுமை ரவையில் நான் கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன். நான் வெறும் சம்பா கோதுமை ரவை, அது நம்ம அது கடையிலே விற்கும். அது ரவை, அதை உடச்சி அது கரெக்டாக அது ரவை விற்குது. அதுக்கு கூட நீங்கள் நாட்டு சர்க்கரைனால போட்டுக்கலாம், வெல்லம் ஒன்றால் போட்டுக்கலாம், சர்க்கரை ஒன்றால் போட்டுக்கலாம். அங்கே அது உங்களோட விருப்பம். நான் சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு சிட்டிக்கே நம்ம ஒரு சும்மா ஒரு சும்மா கொஞ்சோண்டு சால்ட்டு போட போகிறோம். ஏன்னா ஸ்வீட் எடுத்து கொடுப்போம். அதனால் இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே சாப்பிட்லாம். மஸ்ட்டு அது சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் ஒரு ஆசையாக இருக்குது, இந்த மாதிரியான சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஆனால் சூப்பராக இருக்கும். எதுவுமே அது உடம்புக்கு கெடுதல், உடனே எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. ஏன்னா இது கோதுமை நாளனால அது உடனே சுகரும் டக்குன்னு ஏறாது, பிபியும் ரொம்ப அதிகமாக எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ அதுக்கு தேவையான பொருள் அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவையான பொருள் இப்போது சம்பா கோதுமை இது ஒரு கிண்ணத்தில் இப்போ இந்த கிண்ணத்தில் அரை இது வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரை வச்சுருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், வெல்லம் வேணாலும் வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை தான் வச்சுருக்கேன். அது ஒரு 1/4 கப்பு சர்க்கரை வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானதுக்கு. இதுக்கு நம்ம ரவைக்கு இதுக்கு தேவையானது சர்க்கரை. இப்போ முந்திரி வச்சுருக்கேன், திராட்சை வச்சுருக்கேன், ஏலக்காய் நல்லா பொடியை இது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு கேசரி பவுட்ரு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நெய். இப்போ நம்ம நெய்யை ஊற்றி, சும்மா ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ரவையை நம்ம நல்லா வறுத்துக்கணும். இப்போ வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம தேவையானது நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ரவையை போட்டு நம்ம வறுத்துட்டோம். இதிலே 2-3 குவாலிட்டி இருக்குது ரவையிலே. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க, ஏன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு நான் அதுக்கப்புறம் இது நல்லா கொஞ்சம் வறுந்து வரணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதிலே வேக வைக்கணும். இதில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ முந்திரியை நீங்கள் வறுத்துக்கலாம், அல்லது இப்படியே பச்சையாக போடனாலும் பச்சையாக போடலாம். நான் வறுக்கலை, நான் அப்படியே தான் பச்சையாகவே எல்லாமே. இது கூட முந்திரி, திராட்சை, ஏலக்காயும் இது கூட போட்டுறேன். இதையும் இதிலே வறுபட்டுரும், அந்த பச்சை இதுவெல்லாம் போயிடும். அதனால் நீங்கள் வறுத்தோம் நீங்கள் தனியாக எடுத்து கூட நீங்கள் மாதிரி செஞ்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுபடட்டும். இப்போது கோதுமை ரவை நல்லா செவந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா அது டக்குன்னு வெந்துடும். அது இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையானது இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் தூக்கி ஊற்றுங்க, மேலே ஆவி அடிக்கும். இப்போ தேவையானது இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதில் நல்லா வேகணும். இப்போ கொஞ்சம் கேசரி பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வெந்த உடனே தான் நம்ம என்ன பண்ணணும், சர்க்கரை போடணும். இப்போ உடனே சர்க்கரை போடக்கூடாது, சர்க்கரை போட்டால் வேகாது, ரவை வேகாது. அதனால் சர்க்கரை இப்போ உடனே போடக்கூடாது. நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு ரவை, இந்த சம்பா கோதுமை ரவை நல்லா வெந்து நல்லா வரணும். நீங்கள் கூட நீங்கள் பிஸ்தா போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், ஃப்ரூட் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் முந்திரி தான் போட்டிருக்கேன். இது நல்லா இப்போ வேகட்டும். இப்போ நல்லா வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ தேவையானது ஒரே ஒரு சிட்டிகை கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டலாம். ஏன்னா ஸ்வீட் இப்போ நல்லா கிடைக்கின்ற அதுக்கு, அதனால் கொஞ்சம் சால்ட் எடுத்துக்கிறேன். நான் சும்மா சின்ன இதுவாக தான் போடணும், ரொம்பவே போடக்கூடாது. ஏன்னா ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். நீங்கள் பாருங்கள், எவ்வளோண்டு போடுற பாருங்கள், இவ்வளோ தான்.
இதுதான் சும்மா ஸ்வீட்டே எடுத்து கொடுக்கும், அவ்வளோதான். அது எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ, நீங்கள் சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து என்ன, நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு யாருன்னா இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லிமிட்டாக போட்டுக்கோங்க சர்க்கரை. ஏன்னா நிறைய போட வேண்டாம், பாவம் அவங்க சாப்பிட்றதுக்கு முடியாது, அதனால் ஒரு லிமிட்டாக போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வெந்து வரட்டும். இப்போது ரவை போட்டாச்சு இல்லைப்பா, இப்போ ரவை வந்து வேகுது, இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னும் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துச்சுன்னா அது நல்லா இன்னும் சூப்பராகிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இவ்வளோ சீக்கிரம் போட வேணாம், இன்னும் ஒரு 1/4 பதத்துக்கு நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது நல்லா வெந்து வந்துச்சுப்பா ரவை. இப்போ நம்ம தேவையானது இப்போ இந்த சர்க்கரையை இதில் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் இது கரையணும், இந்த சர்க்கரை கரையணும். கரைஞ்சோணும் நம்ம அதுக்கப்புறம் பரிமாறிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிடும், இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த சர்க்கரை கரையட்டும். கரைஞ்சோன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையானது இன்னொன்று நெய் ஊற்றணுன்னா கூட நீங்கள் நெய் ஊற்றிக்கிங்க. நான் வந்து வறுக்கிறப்ப போட்டுட்டேன் நெய், ரொம்பவே நெய் வேணாம். ஏன்னா வந்து பேஷண்ட்டுங்க யாருன்னா சாப்பிட்ணுன்னா ரொம்ப நெய் போடாதீங்க. சின்ன பிள்ளைங்க யாருன்னா சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து நெய்யெல்லாம் வறுக்கிறப்ப ஊற்றிட்டேன், போதும் அது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இப்போ நம்ம கலரி விட்டுட்டோம்னா இப்போ வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இது சர்க்கரையோ இதுவோ நல்லா மேஷ் ஆகணுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கேசரி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சுப்பா. இப்போ சூடாக இருக்குது, ரொம்ப கொதிக்க இருக்குது, ஆவி பறக்குது பாருங்கள். அதனால் வந்து ஆறணுன்னு இன்னும் நல்லா கெட்டியாக நல்லா ஆகிடும். இவ்வளோதான் அது பதம். இது இன்னும் ஆறுச்சுன்னா நல்லா திக்காக நல்லா கெட்டியாக ஆகிடும் அது. அவ்வளோதான். இது வந்து எல்லோரும் சாப்பிட்லாம். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எல்லாருக்கும் பேஷண்ட்டு யாருன்னா வீட்டில் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தர் இருக்கும். அதனால் வந்துட்டு இது கண்டிப்பாக இது நல்லா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் ஆசை அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அது என்னடா எல்லாம் சாப்பிட்றாங்களே நம்ம சாப்பிட முடியலையே அப்படின்னு கவலை வேண்டாம். இந்த மாதிரியான செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் ஹெல்த்தி, ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, ஒன்றும் எதுவுமே ஏறாது டக்குன்னு சட்டுன்னு. அதனால் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது நல்லா இருக்கும். இது எனக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.